கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு. சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது, ஊந்திரம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, நீ செத்து போ, நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டேன்னு திட்டான் ராமன் ராமாயணத்துல. அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க. கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல. லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வையினா, அவன் கண்ணில் குறான், அவன் சொல்றான் நெருப்பு வைப்பான்னு. உள்ள இறங்கிட்டான், நெருப்பு அணைஞ்சிருச்சு. நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல, உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள் தான், நானும் என் தாயும் அவள் தான், ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள் தான். கண்ணகியோ சீத்தையோ வெளியில இல்ல, நம்ம வீட்டுல இருக்காங்க. கெட்ட வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய், சொன்னது நீதானா, சொல் ராமா சொல், என் உயிரே என்னை மறந்தாயா, ஏன் ஏன் என் உயிரே, மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, இன்று சொன்னது நீதானா, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விடலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, இன்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு. திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க, தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர். நான் ட்ரெயின் ஏறதுக்கு போனேன். பர்வீன் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்ல பதில். அண்ணா ட்ரெயின்ல ஏறிடலாம், சொல்லு சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, இப்ப சொல்லலன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன் சரியா, எனக்கு வந்து சொற்கள் வேணும். அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா, போர் பாசறையில தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்துருக்கா, அவ யாரு, திரௌபதி அவ உட்கார்ந்து இருக்காளா, அப்போ ஒரு விஷயம் நடக்குது. தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் அர்ஜுனன். இதான் காட்சி. உள்ள நுழைறான், அவ உட்கார்ந்துருக்கா. உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது 2 அருமையான சொற்களை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள். இப்பொழுது எனக்கு 2 வார்த்தை கிடைச்சது, அதுல இருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். உள்ள நுழைகிற அர்ஜுனன், திரௌபதி நல்லா இருக்கிறியாமா, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேம்மா, ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன், கர்ணனை இன்னும் நீங்க கொல்லலையே, நாளைக்கு கொன்று விடுகிறேன் திரௌபதி, அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ள வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ள இருக்கிறான். போர் பாசறையில் அவ தனியா நினைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாரா, அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு, இங்க என்னவா பண்ணிட்டு இருக்கிற நீ, அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு. ஆனா பெரியவங்கல்ல, அதனால எதிர்த்து இதோ போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்து, என்ன பெரிய திரௌபதியை பார்க்க வந்து, கர்ணனை கொன்னியடா, நாளை கொல்கிறேன் அண்ணா, நாளை கொல்றானா, நாளை கொல்றான், உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா. இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் டம்மன துயரத்திற்குள்ள வந்துருச்சு. ஏனென்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை. அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறானாம், என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது, இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது. இப்ப என்ன செய்யணும், யார, தர்மன ஓன்னு அழறாங்க திரௌபதி. ஐயோ எவ்வளவு பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. திரௌபதி அழுதாங்க. யார் வருவா, யார் வருவா, கிருஷ்ணர் வந்துட்டார். ஹே திரௌபதி, why are you crying, who hurt you, இப்பவே சொல்லு, அழிச்சிடுறா அவங்கள, யார் உன்னை அழ வச்சது. இல்ல கிருஷ்ணா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு, இதோ இவர் வந்தாரா, இப்படி சொன்னாரா, ஒரு காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா, வில்லா இல்ல புல்லான்னு கேட்டுவிட்டார் கிருஷ்ணா, அவ்வளவுதானே. டேய் வாங்கடா 2 பேரும், தர்மா இல்லைங்க இங்க, ஓய் அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னான், காண்டிபத்தை குறை சொன்னான். கொன்னுடு, கொன்னுடா. ஓ நடுரா திரௌபதி, கொல்ல முடியாது. அண்ணனை எப்படி கொல்லணும்னா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன,
அவனோட பெரியவன் தானே? ஆமா. அவனை எதிர்த்து அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, நீ வா போன்னு சொல்லு. அவனை எதிர்த்து திட்டு, அவனை திட்டு. உன்னை விட வயசானவன் தானே, திட்டு. திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா, சாஸ்திரப்படி போயிடும். அவன் சின்ன வயசுல இருந்து மனசுல வச்சிருந்ததை எல்லாத்தையும், நீலாம் ஒரு அண்ணன், எனக்கு முன்னால பிறந்தவன், நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு, பாடுபடுறது நான், நீலாம் ஒரு மனுஷனாடா, உனக்கு தானடா அம்மா குந்தி, எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்காளடா, உனக்கு தான் அன்பு இருந்திருக்கு, எல்லாம் பேசுறாங்க. அவன் பேசி முடிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்றார், ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா, இன்னும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்பா சாஸ்திரப்படி கொலை பண்ணியாச்சு, ஓகே வா போலான்னு உடனே நிறுத்தினார் கிருஷ்ணன். இரு, சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பாக்குறாங்க பாரு 3 பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணியிருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ நழுவுறா திரௌபதி, இவன் போயிருந்தாலாவது பரவாயில்ல, அவன் போனா யாரு கர்ணனை கொல்றது, தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும்? ஓன்னு அழாத அழாத, இரு இரு இங்க வாடா, சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணிக்கோ. சரி வா. நான் யார், நல்ல கவனமா கேளுங்க, நான் யாரு? கிருஷ்ணன். அதெல்லாம் விடு, உண்மையால உன் மனசை தொட்டு சொல்லு, நான் யாரு? நீ என் குரு, அப்புறம் நீ கடவுள், அப்புறம் நீதான் பரம்பொருள். உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா? ஆமா. எங்க எனக்கு முன்னால நீ புகழ்ந்து பேசிக்கோ. உனக்கு முன்னால பேசட்டுமா? பேசு. நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நான் அர்ஜுனனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் வல்லவனாக்கும் நான் தான் கட்டின திரௌபதியை இவங்கெல்லாம் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க, நான் தான் இந்த உலகத்திலே அதிக அற்புதமான வில்லாத வீர சூரன், எல்லாம் பேசிட்டான். இப்போ தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துருச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்? எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா? எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா, அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய 2 அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 அறச்சொற்கள் என்னை வந்து சேர்கிறது. நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லி தருகிறது. சுட சுட செய்தின்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு தினத்தந்தியில வந்த ஒரு சுட சுட செய்தி சொல்றேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், கவனம். இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு கவலை உண்டு. என்ன தெரியுமா? நிறைய ஆசை வச்சிருக்கீங்க, நிறைய ஆசை வச்சிருக்கீங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான்? சொல்லல்ல, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறாரு 10 வருஷமா. அவருக்கு வயசாயிடுச்சு, நாய்க்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு தினத்தந்தி செய்தி, அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க, மூடிட்டாங்க. பின்னால் அந்த நாய் நிக்குது, வளர்ப்பு நாய். ஊய் 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 ஊய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ். டோர் க்ளோஸ்ட். நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிற்கும். இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது. ஆம்புலன்ஸ் எவ்வளவு வேகமா போகும்? 7 கிலோமீட்டர். எல்லா டிராபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுதுங்க அந்த நாய். அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை. ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவு திறந்தான். அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவை மூடிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த நாய் வந்து பக்கத்துல உட்காந்துச்சுல்ல, ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இது அல்ல. இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையும் நான் சொல்லல. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க. சின்சியாரிட்டியோட, அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும். அது சொல்லுச்சா இல்லையா?
அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா? நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகுறோம்? எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம்? எந்த சொல் நமக்கு புரியல? பலகாலமா எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு. இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த மேடைகளுக்கு மேல வரத்துக்குள்ள 3 பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல. மேடம், உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை மேடம். நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே, ஏ பர்வீன் சுல்தானா, தூங்க வைக்கவா பேசுற? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உங்க பேச்சை கேட்காம தூங்குறதில்ல, உங்க பேச்சை கேட்காம என் வைஃபுங்க உங்க பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லைங்க. எனக்கு அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 15-20 வருஷத்துக்கு அப்புறமா புரிஞ்சுதுங்க. சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே, அது போல் ஒரு பேரின்பம் வேறு கிடையாது. ஒருத்தி எழுதுறா, ஏய் டாக்டர் சுல்தானா, இங்கிலீஷ்ல சொல்றா, உன் பேச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை தெரியுமா உனக்கு? நீயுமா? வெளிநாட்டுல இருந்து நீயுமாமா? நாங்கெல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க ராத்திரி அது சொல்லுது, உன் பேச்சை கேட்காம நானும் தூங்குறது இல்லை. சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்பதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது. உங்க பேச்சை கேட்டுதான் நான் தூங்குறேன், உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறது இல்லை. என்ன அர்த்தம்? என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது? ஒன்று, எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது போன் எடுத்து இப்படி பாக்குறீங்க, நான் தோன்றுகிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அழகானது, உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள். நீ சுயமரியாதை மிக்கவள், நீ ஆரோக்கியமானவள், நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது. நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதி அடைந்து தூங்குகிறாய். அப்படி என்றால் என் சொல் தூக்க மாத்திரை தானே? சொல் புரியுதா எனக்கு? எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு தானே? நான் அப்படி நினைச்சு சொல்லல, அப்புறம் வேற எப்படி நினைச்சு சொன்னேன்? எல்லா விஷயங்களுக்கும் இப்படி ஒண்ணு சொல்றேங்க, எனக்கு தோணுது அதனால சொல்றேன். மாற்று கருத்து இருக்கலாம், எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேண்டும் தானே? ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது. நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய பெரிய உயரதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன், நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான். நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை, அதுல 29 ரூபாவாப்பா கொடுத்துருப்பா. 30 ரூபாய் மேடம்னா, ஆமா பெருசா ₹1 அதிகமாயிடுச்சு, 30 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை, எழுந்திருச்சு நின்னுல, மேம் ₹1 மேட்டர்ஸ் மேம். எஸ், ₹1 என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய், உட்காரு. ₹1 என்பது கணக்கில் வரும். 99 ரூபாய் இருந்தால் அது ₹100 அல்ல, ₹1 வர வேண்டும். 1,00,000 ரூபாய் கூட ₹1 குறைந்தால் 1,00,000 ரூபாய் கிடையாது. ₹1 என்பது இட் மேட்டர்ஸ். சொல்தானே? எனக்கு புரிகிறது. புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக்கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் ஃபெயில் ஆவதில்லை.